திருப்புங்கள். அங்கே அவன் சொல்லுகிற வார்த்தை அங்கே அழகாக எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். 5வது 6வது வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் புத்தி கட்டவன், அவனுக்கு புத்தியே கிடையாது. கொடுப்பேன்னு சொல்றிய, உனக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டதுதான் என்று நீனே அங்கீகாரம் செய்கிறாய். இது ஏன் இது இல்ல, எவன் இதையா வச்சிருக்க? நல்லா கவனிங்க ஐயா, நல்லா கவனிங்க. சாத்தான் எல்லாவற்றையும் உடையவன் அல்ல, எங்கேயோ திருடி வச்சுக்கிட்டு இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் அனைத்தும் என்னுடையவைகள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சாத்தானுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட், வேற ஒண்ணும் இல்ல, அவனுடைய சொந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே அவனுக்கு விரோதமா சாட்சியிடுகிறது. என்ன சாட்சியிடுகிறது? இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்க, சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடே, அப்ப யாரோ உனக்கு மேல இருக்கிறாரு, அவர் தூக்கி உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்ல கவனி, உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உனக்கு தூக்கி கொடுத்திருக்கிறாரா, அல்லது நீயே திருட்டுத்தனமா எடுத்திருக்கிறாய்? எங்கேயோ ஒரு தகராறு நடந்தது.